எதுக்குமா செய்வனெல்லாம் செய்யறாங்க? குடும்பத்துக்குள்ள கஷ்டத்தையே இருந்திருப்பீங்க. இப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு பார்வையா இருப்பீங்க. அது சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். அப்படி இல்லைன்னா சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு பொருளை கேட்டிருப்பாங்க, அதை கொடுக்காம இருந்திருப்பீங்க. அதனால உங்க மேல கோபத்துல இருப்பாங்க. ரெண்டாவது, சொத்து விஷயத்துல இருந்தாலும் தனக்கு தானே அனுபவிக்கணும், அதை சொந்த கொண்டாட யாரும் வரக்கூடாதுன்ற முறையில இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுருப்பாங்க. நல்லா இருக்கும் குடும்பத்துல திடீர்னு சண்டை வந்துட்டே இருக்குமா? இதனால நடக்குது. முதல்ல நீங்க இருக்கிற வீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், வாசப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எதுவுமே தெரியாம என்ன பண்றீங்க, வீடு நல்லா வசதியா இருக்கா, நம்மளுக்கு சௌகரியமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க போயிடுவீங்க. அப்படி இல்லை முதல்ல ஒரு வீடு பார்க்க போனா அந்த வீட்டு வாசப்படி எப்படி இருக்கு, நம்ம போற திசை எப்படி இருக்குன்னு என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்கிட்ட கேட்டுக்குங்க. ஆமா, அதை கேட்டுட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது அதுல இருக்கிற பிரச்சனை இருக்கு இல்ல, இது போனா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதை கேட்டு நீங்க போனீங்கன்னா நல்லா இருக்கும். போன புதுசுல நல்லாதமா இருக்கு, அதுக்கப்புறம் நடுவில் எடுத்துதான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. அது ஏன் அப்படி ஆகுதுன்னா, அந்த வீட்டுங்கள்ல இப்ப நிறைய பேர், அதாவது ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ரெஸ்ஸா மன அழுத்தம், அது மூலயமா நிறைய பேர் இறந்து போறாங்க. மன அழுத்தத்தினால நிறைய பேர் செத்து போறாங்க. எங்க சாவுறாங்கன்னா வீட்டுலதான் சாவுறாங்க. நிறைய பேர் மருந்து குடிச்சு சாவுறது, தூக்கு மாட்டிக்கு சாவுறது, கையறத்துக்கு சாவுறது, குழந்தைங்க சாவுறதுன்னு இப்ப நிறைய பேர் அந்த வீட்டுக்குள்ள தானே மாண்டு போறாங்க. அந்த மாண்டு போறது என்ன பண்ணோம்னா, அவசரத்துல எடுக்கிற முடிவு அதெல்லாம். அப்புறம் யோசனை பண்ணோம், ஐயோ நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, இவ்வளத்தையும் விட்டுட்டு நம்ம போயிட்டோமே, அனுபவிக்காம போயிட்டோமேன்ற அந்த ஆதங்கம் இருக்கும். அப்ப அந்த இல்லத்துக்குள்ளேயேதான் அந்த ஆத்மாக்கள் இருக்கும். அவங்க அந்த வீட்டு விட்டு காலி பண்ணி போயிட்டாலும், ஆமா, அந்த அவங்க கூட இருக்கிறவங்க மற்ற வேற வீட்டுக்கு போனாலும் அந்த ஆத்மான்றது அந்த இடத்துலதான் இருக்கும். அவங்க கூட போகாது. நிறைவேறாத ஆசைகள் இருக்கவங்க அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாங்க அந்த இடத்த விட்டு. அப்ப அது தெரியாம நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போயிடுவீங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்க கணபதி உங்க நடத்திட்டு தான் போனோம், இதெல்லாம் பண்ணிட்டு. அது என்ன நடத்தினாலும் நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் போது அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது என்ன பண்ணாதமா போகும். அதுக்குதான் என்ன மாதிரி ஆளுங்கிட்ட கேட்டுக்கிட்டு போகணுன்றது. அதுக்குண்டான கட்டி கொடுப்பாங்க. கட்டுக்குள்ள அவங்கள நிறுத்துவாங்க. எந்த ஆத்மாக்கள் இருந்தாலும், எந்த ஒரு செய்வன கட்டு அந்த இடத்துல இருந்தாலும், இல்ல இந்த குடும்பம் முன்னேறவே கூடாதுன்னு சில வேலைகள் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கேட்கும் போது நம்ம அதை பத்தி சொல்லுவோம். அதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்குண்டான நிவர்த்திக்கு உண்டான வேலைகளை செஞ்சு அதை கட்டுல நிறுத்தின பிறகு உங்களை போச்சணும்னா இந்த மாதிரி அடிக்கடிக்கு உடம்பு சரியாது போகாம இருக்கும். பணம் வந்ததுன்னா நிரந்தரமா வீட்டுல தங்குறா போல இருக்கும். ஒரு குடும்பத்துல செய்வன இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு டக்குனு தெரியாது. எப்படி டக்குன்னு தெரிஞ்சுக்கிறது? அது இதே போலதான் நிறைய சண்டைகள் வரும். நல்லா இருப்பாங்க குடும்பத்துல, கணவன் மனைவிக்குள்ள அன்பா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள வேறுபாடுகள் நிறைய வரும். பிரச்சனைகள் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியாமலே சண்டை போடுவாங்க. அடிக்கடிக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிடும். பெரியவங்களுக்கும் உடம்பு சௌகரியப்படாது, சுறுசுறுப்பு கொடுக்காது, தூக்கம் வரும், எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபாடோட செய்ய முடியாது. அதே மாதிரி வர சம்பளத்தை வீணா விரயமாகும். ஒரு சுபகாரியம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்காது. ஏன்னா ரொம்ப பேருக்கு கல்யாணம் ஆகாத தள்ளி போகும். வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கும். சூட்சமே இருக்காது அந்த வீட்டுல. அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க உடனே என்ன பண்ணணும், எங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரமோ நிவர்த்தியோ பண்ணினா நல்லது. ஒரு வீட்டுல ஒரு கௌரி இருக்குன்னு சொல்றாங்க, பள்ளி. அது சவுண்டு கொடுக்காம இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் அவங்க மனசை பொறுத்துதா. சில பேர் நான் நினைச்சேன் கவுளி கத்துச்சு, எனக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் கத்தவே மாட்டேங்குது, இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தது இப்ப கத்த மாட்டேங்குது, அது சகல தகட மாதிரி எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்புறவங்களுக்கு தெய்வம் இருக்கிறா போல அவங்க நம்பிக்கைக்குரியது அது. வீட்டுல தெய்வம் இருக்குன்றது எப்படிமா தெரிஞ்சுக்கலாம்? சூட்சமா இருந்தாவே தெரிஞ்சுக்கலாமே. அடிக்கடிக்கு நோய் வர்றது, கஷ்டம் கொடுக்கறது, சண்டை சச்சரவு வர்றது,
மன அழுத்தம் கொடுக்கறது, வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வாய் வார்த்தையால பேசிக்கிறது, மனசை காயப்படுத்துறதுன்றவ தெய்வம் நம்ம விட்டு கொஞ்சம் தள்ளி நிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தெய்வம் வீட்டுல இருந்துச்சுன்னா நல்ல வாசனையா இருக்கும், திடீர்னு உள்ள வரும்போது விபூதி வாசனை நல்லா இருக்கும், அதெல்லாம் உண்மையாமா? உண்மைதான். நம்ம வந்து மனசார நினைச்சு அவங்களுக்கு 2 வேலையும் விளக்கேற்றி உதவத்தி காட்டுறது, நறுமண பூவால அவங்கள அலங்காரம் பண்றது, இது போல வச்சுட்டு இருந்தாவே தெய்வ கடாட்சமா அந்த வீடு இருக்கும். அதே போல பெண்களுக்கு முக்கியமா என்னன்னா எந்திரிச்ச உடனே குளிக்கணும். ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, சமையல் செஞ்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம் அப்படின்றாங்க. அதை செய்யறது ரொம்ப தப்பு. அதை செய்யக்கூடாது. எந்த வேலை எப்படி இருந்தாலும் எந்திரிச்ச உடனே போய் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்துதான் அந்த அடுப்பு தட்டை தொடணும். அதை அப்படி செய்யும் போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கும். 2வது அவங்களுக்கு கொடுத்து அனுப்புற சாப்பாடும் அவங்களுக்கு மன நிறைவா இருக்கும், உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் காட்டாம இருக்கும். இந்த மாதிரி எந்திரிச்ச உடனே குளிக்கணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க மற்ற வேலைகளை செய்யணும்.